நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நாம் வாசி கேட்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 14 21 வசனம் முடிய நாம் வாசிக்கிறோம். இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் பலியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகமும் பண்ணவும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்பதே. ஒரு விசுவ கண்களை மூடி நாளுடைய பிரசங்கத்திற்காக சிவி. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இந்த நேரம் நீர் எங்களோடு கூட இடைபடுகிற ஒரு நேரமாக, உடைய வார்த்தையின் மூலமாக எங்களை ஆற்றி தேற்றுகிற நேரமாக இருக்கிறது. இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நாங்கள் பரிசுத்தமாக ஜீவிப்பதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்கு தருகிற ஒரு நேரமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இருந்து உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நீர் ஆசீர்வதித்தர வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். இந்த பிரசங்க நேரத்தை அப்படி நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். புரிந்து கொள்ளுகிற பக்குவத்தை எங்களுக்கு நீர் கொடுத்து அதை சிந்தித்து நாங்கள் செயல்படவும் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, கர்த்ததாவே நடத்தும். ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பிரசங்கத்துல நம்முடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். ஏன் பிரசங்கத்துல நம்ம இவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கடந்த 2 வாரங்களாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப கடந்த 2 வாரமா பரிசுத்த ஆவியினால வல்லமை பெற்ற பிரசங்கத்திற்கும் அதை கேட்கும்படி கூடி வருகிற சபைக்கும் இடையில இருக்கிற அந்த உறவை குறித்து சபையாரினுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். அதாவது கடவுளுடைய மக்களாக பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாட்டை தடை செய்கிற எல்லாவித மனநிலைகளிலும் செயல்பாடுகள்ல இருந்து நாம் நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் பாவத்தினால் துக்கப்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லியும், அந்த விதமாக அவரை நாம் துக்கப்படுத்துகிற பொழுது அவர் தன்னுடைய செயல்பாடுகள்ல இருந்து பின்வாங்கி கொள்ளுவார் என்று சொல்லியும், அதோடு கூட பரிசுத்த ஆவியானமும் அவருடைய ஊழியமும் அணைக்கப்படக்கூடிய சாத்தியம் உள்ளது அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப பிரசங்கத்துல நமது பங்களிப்பு அப்படின்னு சொல்லுகிற பொழுது, பிரசங்கத்துல போதகருடைய பங்கு என்ன, சபையாருடைய பங்கு என்ன, நாம் பிரசங்கத்துல நம்முடைய பங்களிப்பை சரியாக கொடுக்காத போது என்ன நடக்கும், சரியாக கொடுக்கிற பொழுது நம்முடைய பங்களிப்பை கொடுக்கிற பொழுது என்ன நடக்கும் என்று நாம் சிந்திக்க ஆரம்பித்து பல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வருகிறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு தேற்றரவாளனை கொடுக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அந்த தேற்றரவாளன் நம்முடைய ரட்சிப்புல மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? நாம் தொடர்ந்து இந்த உலகத்துல பாவத்தை அழித்தொழித்து வாழும்படியாகவும் இல்லைங்களா, தொடர்ந்து குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்பட்டு வளரும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வசனத்தின் மூலமாக நம்மளை நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வெறும் சக்தி அல்ல, அவர் ஒரு நபர், ஆழ்த்தத்துவம் உடையவர், திரித்துவத்தினுடைய 3வது நபர் என்று சொல்லி பார்த்தோம். அவர் எளிதில் துக்கப்படக்கூடியவர் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் பாவம் செய்கிற பொழுது அவர் துக்கப்படக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லியும், அவருடைய செயல்பாடுகளை நாம் அணைத்து விடக்கூடியதான ஒரு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நடக்கிற பொழுது அவருடைய செயல்பாடுகள் அங்க அணைக்கிற வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். அப்படி அணைக்கிறது
ஒரு நெருப்பின் மேல் தண்ணியை ஊற்றி அணைப்பது சுலபம். அப்ப நம்ம ஊற்றி அணைக்கிறத நிறுத்தி கொண்ட உடனே அது தானாக மறுபடியும் எரியாது என்று சொல்லி பார்த்தோம். பெக்கர் அவர் சொன்ன வார்த்தைய நம்ம பார்த்தோம். நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அவருடைய செயல்பாடுகள் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில தொடர வேண்டும், சபையில தொடர வேண்டும் என்று அப்படி தேவனுடைய சமூகத்துல கதற வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கணும். அநேக நேரம் இந்த வார்த்தைகள் எல்லாம் பிரயோஜனமற்றதாக மாறிவிடுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி எல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் இல்லைங்களா? நாம சரியான ஆயத்தம் இல்லாமலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்காமலும் அப்படி நாம் இருக்கிற பொழுது அங்க எந்த விதமான செயல்பாடுகளையும் பரிசுத்தாவினுடைய செயல்பாடுகளையும் நாம் காண மாட்டோம். நாம் எதையும் பெற்றுக்கொள்ளவும் மாட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில இழந்தவர்களாக இருப்போம். அது கடவுளுக்கு மாத்திரமே தெரியும். ஆகவே நம்ம தொடர்ச்சியாக பிரசங்கத்துல நமது பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வருகிறோம். சரிங்களா? அந்த விதத்துல இன்றைக்கும் நாம தொடர்ந்து சில காரியங்களை பார்க்கணும். நாம இதுவரைக்கும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எதிர்மறையான காரியத்தை பார்த்தோம். நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த கூடாது. நாம் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களை அணைத்து போடுகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இதெல்லாம் எதிர்மறையானதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்களா? முதல்ல எதிர்மறையாக சொல்லப்பட்டிருக்கு, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை நாம் கவனத்தோடு அணுக வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இப்ப இதுதான் நம்முடைய முதலாவது கடமை. பிரசங்கத்துல நம்முடைய பங்களிப்புல முதலாவது கடமையாக நாம் பார்க்கறது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற செயலை நாம் செய்யக்கூடாது. அவருடைய ஆவியை அணைத்து போடுகிறதான காரியங்களை செய்யக்கூடாது. என்னது? ஆராதனைக்கு சரியா வரலினாலே ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியலைன்னு அர்த்தம் சரிங்களா? நேத்து நீங்க சரியா இல்லைனாலே, ஆயத்தப்படலை அப்படின்னாலே நீங்க சரியா இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். வாழ்க்கையில கடவுளுக்குரிய காரியத்துல எந்த ஈடுபாடும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்படி இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் இல்லைங்களா? ஒரு மனிதனுக்கு எந்த ஈடுபாடுமே இல்லாத பொழுது நாம் நம்முடைய சக மனிதனுக்கு ஏதேனும் செய்யறதுக்கு பார்ப்போம். ரெண்டாவது, ஈடுபாடு இல்லாதது ஒரு புறத்துல இருக்கிற பொழுது இன்னொன்னு பரியாசம் செய்கிற மாதிரியான வேலைகளை நாம் செய்கிற பொழுது நாம் ஏதேனும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோமா? அப்ப அது நம்மளை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துகிறதாக இருக்கும் நாம் சக மனிதனுடைய வாழ்க்கையில இல்லைங்களா? நம்ம பார்க்கிற அன்றாடு நேசிக்கிறவர்கள், பிடிக்கிறவர்கள், அவங்களுடைய வாழ்க்கையிலேயே பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுங்களேன். பிள்ளைகள் சரியாக நடக்காத பொழுது நமக்கு ஒரு துக்கத்தை அவர்கள் உண்டு பண்ணுகிறவர்களாக மாறிவிடுவாங்க. பல காரியங்களை சொல்லி கொடுத்தும் அவங்களை அன்போடு கூட பராமரித்தும் இல்ல எவ்வளவோ விஷயத்துல அவங்களுக்கு விட்டு கொடுத்தும் கூட அவர்கள் திருப்ப ஏருக்கு மாறான வேலைகளையும் கடவுளுக்கு ஒவ்வாத வேலைகளையும் செய்யறதுக்கு முற்படுகிற பொழுது நமக்கு பெரிய ஒரு மன வருத்தம் உண்டாயிடும். அது எல்லாத்தையும் குறைச்சிரும் இல்லைங்களா? கடவுளுக்குரிய காரியங்கள் அப்படி ஒரு வேதனையான காரியத்தினுடைய வாழ்க்கையில உண்டு கொள்ளும். இவ்வளவும் உனக்கு செய்திருக்கிறேனே, அப்படியே நீங்க இந்த மாதிரி நடக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா மனிதனுக்கு. அப்போ இது நம்ம வெளியே பார்க்கிறோம், பல விஷயங்கள் பார்க்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை ஆராய்ந்திருக்கிறார். அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் இல்லைங்களா? இந்த மாதிரி நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்தும்படி இந்த பாவமும் இருளும் நிறைந்த இந்த உலகத்துல இல்லைங்களா, வழி தெரியாம வாழுகிற இந்த உலகத்துல நமக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய அனுக்கிரகம் அது இல்லைங்களா? யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். இன்னைக்கு நாம கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறோம், பிள்ளைகள் கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறோம் இல்லைங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப நாம அதை அல்லல் தட்டுகிற பொழுது அங்க பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை ஆராய்கிறார். பல முறை நமக்கு சொல்லியும் நாம் கேளாதவர்களாக ஏனோ தானோ என்று சொல்லி நடக்கிற பொழுது அவர் மிகுந்த துக்கப்படுகிறவராக, அதோடு கூட தன்னுடைய செயல்பாடுகளை அவர் நிறுத்தி கொள்ளுகிறவராக இருக்கிறார். கம்முன்னு இருந்துருவார். இந்த நேரங்கள் நமக்கு எப்படி இருக்கு? ஒரு நல்ல கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையாக இருந்தா
அவனுடைய வாழ்க்கையில அது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மனவேதனையை உண்டு பண்ணிவிடும் இல்லைங்களா? தாவீதுனுடைய வாழ்க்கையில அவர் பாவம் செய்ததுக்கு அப்புறம் 51ஆம் சங்கீதத்துல நாம அதை பாக்குறோம் இல்லைங்களா? அப்படி பாக்குற பொழுது அங்க என்ன தாவீது சொல்றார்? உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரு, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப அந்த சந்தோஷத்தை எனக்கு திரும்ப கொடும் ஆண்டவரேன்னு சொல்லி கதறார். இப்போ பரிசுத்தாவியானுடைய செயல்பாடுகள் அங்க நிறுத்தப்படுகிறதை ஒரு பரிசுத்த மனிதனால் தாங்க முடியாத ஒரு கதறுதல் அங்க உண்டாகிறத பார்க்கிறோம், உணர்த்தப்படுகிற பொழுது. அந்த விதத்துல நம்முடைய வாழ்க்கையில கடவுள் தம்முடைய சத்தியத்தை கொடுக்கும் பொழுது, நம்முடைய நிலைகளை நமக்கு காட்டுகிற பொழுது, இப்ப நம்ம பார்த்துக்கிட்டே வரோம், நம்ம எந்த விஷயத்துல வீக்கா இருக்கிறோம், எந்த விஷயத்துல நம்ம அவரை துக்கப்படுத்திக்கிட்டு வரோம், நம்ம அவரை அணைக்கிற செயல்களை செய்யறோம்னு சொல்லுகிற பொழுது, நாம் கண்களை விழித்து கொண்டு நம்ம ரொம்ப கவனமா இருந்து, இவ்வளவு பெரிய தப்பு நம்ம செய்யறோம், அதை திருத்திக்கணும், அதுக்காக ஆண்டவருடைய உதவியை நாடி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உதவி செய்யும், நீர் என்னுடைய ஒத்தாசையாக இருக்கிறேன், என்னை நடத்துகிறவராக இருக்கிறேன், என்னுடைய குறைவுகளை மன்னியும் அப்படின்னு கேட்டு ஆயத்தப்பட்டு நாம் வர வேண்டியது அவசியம். ஆராதனைக்கு 1/4 மணி நேரம் அல்லது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து தனிப்பட்ட விதத்துல ஒரு 5 நிமிடம் ஜெபிக்கிறவங்களா இருக்கும். இந்த நாளினுடைய ஆராதனை ஆசிரியர் பேசப்படுகிற வார்த்தைகளுடைய வாழ்க்கையில போதகருக்கும் எனக்கும் உடைய குடும்பத்துக்கும் வந்திருக்கிறவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும்படி உதவி செய்யும். உண்மை துக்கப்படுத்துகிற காரியங்களை நான் செய்துவிடக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணி ப்ரிப்பேரா அங்க இருக்க வேண்டியது அவசியம். சோ அப்படி நாம இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அப்ப முதல் கடமைகளை நாம பார்த்தோம். இன்னைக்கு 2வது கடமையை நாம பார்க்க போறோம். இது நேர்மறையானதாகவும் நம்மை உற்சாகப்படுத்துகிறதாகவும் இருக்குது. அது எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். 2வது கடமையாக நாம பார்க்கறது எதை செய்ய வேண்டும் இல்லைங்களா? தேவ பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த 2வது கடமை அதுவும் நம்மளை உற்சாகப்படுத்துகிறதாகவும் நேர்மறையானதாகவும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இது நாம தவிர்க்க வேண்டிய மனநிலைகளையும் செயல்பாடுகளையும் பற்றியதாக இல்லாம நாம் நிறைவேற்ற வேண்டிய பரிசுத்த கடமையை பற்றினதாக இது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த கடமை சுருக்கமா சொல்லணும்னா, வேத வசன பிரசங்கத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சபையார் பரிந்து பேசுதலின் ஜபமாகி கடமையை நிறைவேற்ற வாஞ்சியோடு நாட வேண்டும் என்று சொல்லி பார்க்க. பரிந்து பேசுதலின் ஜபத்தை நாம் செய்ய வேண்டும், அது பரிசுத்தமான கடமை என்று சொல்லி பார்க்க. இதுதான் நம்ம 2வதா பார்க்கிறோம். வேத வசன பிரசங்கத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு செயல்பட வேண்டும் சொல்லி சபையாகிய நாம் பரிந்து பேசுதலினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு வாஞ்சியோடு நாட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஆர்வம் குறையாத ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். தொடர்ச்சியான இடைவிடாத ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாமே தானாவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உடையவர் அல்ல. அதை நம்ம தெரிஞ்சு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? தேவன் சர்வ ஏகாதிபத்தியம் உடையவர். அவருடைய திட்டம் இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் இந்த உலகத்தில் நடக்காது, எல்லாம் அவருடைய ஆணைக்குள் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி பார்த்தாலும் கூட அது நம்முடைய பரிசுத்த கடமையாகிய ஜெபத்தை விளக்கும்படிக்கு அது இல்லை இல்லைங்களா? பவுல் அந்த விதத்துல இல்லை இல்லைங்களா? அதைத்தான் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை மிகுந்த ஆர்வத்தோடு எடுத்து சொல்ற அந்த பவுல் அதே நேரத்துல மனிதனை கடவுள் கருவியாக பயன்படுத்துவது இன்றியமையாதது அப்படிங்கிற அந்த காரியத்தையும் அவர் பேச மறக்கலன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவர் செய்யறார். நம்முடைய கடமை ஒன்று இருக்கு இல்லையா? அது ரொம்ப முக்கியம். அதை வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? அப்ப பவுலுடைய ஊழியத்துல பரிந்து பேசுதலின் ஜெபத்திற்கு அவர் கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாம் ரொம்ப கவனமாக வேத பகுதியில வாசிச்சா தெரியும் இல்லைங்களா? இப்ப நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதியிலேயே எபேசியர் 3 அது அற்புதமாக
நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா. நம்ம வாசிக்க கேட்ட 3ஆம் அதிகாரம் 14 21 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பிதாவை நோக்கி முழங்கால் வலியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படவும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறத பார்க்க இல்லைங்களா. அப்போ ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல பலப்படவும் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டார். இப்போ ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியமானதாக அங்க வலியுறுத்தப்படுகிறத நம்ம அந்த பகுதியில பார்க்க முடியும். இன்னும் கூட 2 வேத பகுதிகளை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர்ல பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரை, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே என்று சொல்லி சொல்றார். அதோடு கொலோசையர் 4ஆம் அதிகாரத்துல பாருங்க. 4ஆம் அதிகாரம் 2-4 வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்றார். பாருங்க, அவருடைய ஜெபம் புதிய ஏற்பாட்டுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா சொல்லப்படுகிறது. பவுல் செய்த ஜெபம் அது மட்டும் இல்ல, அவருடைய நிருபங்கள்ல அவர் தனக்காக ஜெபிக்கும்படியும் தயக்கம் இல்லாம கேட்கறத நம்ம பார்க்கிறோம். எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்றார். அவர் ஜெபம் பண்றதும் அங்க இருக்குது, அவருக்காக ஜெபம் பண்ணும்படி சபையாரை அவர் கேட்கறதையும் நம்ம இந்த பகுதியில பார்க்கிறோம். இந்த ஜெபத்துல ஒரே கருத்துடைய 3 ஜெபங்களை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. நம்ம வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில கொலோசையர்லயே பாருங்களேன், 4ஆம் அதிகாரம் 2-4 வசனம், அடுத்து தெசலோனிக்கேயர்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அந்த 2 வேத பகுதியிலும் பவுல் ஒரு நிகழ்கால வினைச்சொல்களை கட்டளை தோரணையில கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு கட்டளை தோரணையில அதை சொல்றார் இல்லைங்களா. ஒரு மென்மையான ஆலோசனையா அவர் சொல்லல. நீங்க எங்களுக்காக வேண்டிக்கிட்டா நல்லது, இல்ல ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற விஷயம் இல்ல ஜெபம்ன்றது இல்லைங்களா. பவுல் அப்படி சொல்லல. அது ஒரு கட்டளை தோரணையில அது சொல்லப்பட்டது. இப்படி நிலைமை இருக்குது, அதனால நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணா கொஞ்சம் நல்லதா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லல. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கட்டளை தோரணையில அவர் சொல்றத பார்க்கணும். அப்ப முழுவதும் இது அதிகாரமுடையதாகவும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய அப்போஸ்தல கட்டளைகளாகவும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது கட்டளை, நாம ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் வாழ்க்கை. சரி, எதற்காக தேவ மக்கள் ஜெபிக்கும்படியாக கட்டளை பெறுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். எங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. இந்த 2 பகுதிகளில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. எதற்காக தேவ மக்கள் ஜெபிக்கும்படியான கட்டளை பெற்றார்? 3 காரியம் அங்க சொல்லப்படுது. கர்த்தருடைய வசனம் எல்லா இடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படியாக ஜெபிக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கறீங்களா. பவுல் அந்த வசனத்துல சொல்றாரு இல்லைங்களா. தெசலோனிக்கேயர்ல சொல்றாரு இல்லைங்களா. ஒண்ணு, கர்த்தருடைய வசனம் எல்லா இடங்களிலும் பரம்பி மகிமைப்படும்படியாக. 2வது, கிறிஸ்துவினுடைய ரகசியத்தை குறித்து தேவனுடைய ஊழியக்காரர் பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்காக. கிறிஸ்துவனுடைய ரகசியம் பழைய ஏற்பாட்டுல நமக்கு கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்கள் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் சிலது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நான் புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல சொன்ன விஷயங்களுடைய மெய்யான காரியம் இங்க வளர்ந்து கிறிஸ்து வந்து அது அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இப்ப அப்போஸ்தலர்கள் அதனுடைய மெய்யான காரியத்தை இங்க விளக்குகிறத பார்க்கிறார். அதுதான் கிறிஸ்துவனுடைய ரகசியம் இல்லைங்களா. அப்ப அங்க பவுல் சொல்றாரு. 2வது, இங்க நம்ம
இங்க 2வது கொலோசையர்ல பார்க்கும் பொழுது, கிறிஸ்துனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி என்று சொல்லி சொல்றார். அப்ப கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை குறித்து தேவனுடைய ஊழியர்கள் பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கும்படி சபையார் கட்டளை பெறுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது, இந்த கொலோசையர் 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்துல பார்த்தா, திருவசனத்தை சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. 3வது பார்க்கிறோம், திருவசனம் சொல்லப்படுவதற்கான வாசலை தேவன் திறந்தருளும்படியாக அங்க ஜெபிக்கும்படி தேவ மக்கள் கட்டளை பெறுகிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஒண்ணு, கர்த்தருடைய வசனம் எல்லா இடத்திலும் பரம்பி மகிழ்வுப்படணும். 2, கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை குறித்து தேவனுடைய ஊழியக்காரர் பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்தும்படிக்கு இல்லைங்களா சரியா பேசணும். 3, திருவசனம் சொல்லப்படுவதற்கான வாசலை தேவன் திறந்தருளும்படியாக அங்க ஜெபிக்கும்படி சொல்றார். இப்ப பாருங்க, பவுலுடைய எழுத்துக்கள்ல நம்ம இறையியல் தெளிவில்லாமையை பார்க்க முடியாது. அவ்வளவு தெளிவாக இங்க இறையில நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அழகா அங்க சொல்லப்படுறத பார்க்கிறோம் இல்லைங்களா. இப்ப பாருங்க, தேவனுடைய நித்திய நோக்கத்தை குறித்த பவுலுடைய புரிந்து கொள்ளுதல் தனக்காக ஜெபிக்கும்படி கேட்கறதுல எந்த விதமான தயக்கத்தையும் அவருக்கு ஏற்படுத்தவில்லை என்று சொல்லி அவருக்கு தெரியுது, எல்லாம் தெரியும் இல்லைங்களா. கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார், தேவ திட்டம் நோக்கம் அதெல்லாம் அவருக்கு தெரியும். இருந்தாலும் தனக்காக ஜெபிக்கும்படி கேட்பதுல எந்தவித தயக்கத்தையும் அந்த காரியம் ஏற்படுத்தவில்லை. ஏன்னா ஜெபம்ன்றது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் சாதனமாக இருக்கிறது. நாம் தேவனோடு பேசும்படியாக கொடுக்கப்பட்ட சாதனமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். உலகத்துல நாம் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த உலகத்துல பொல்லாதவர்களாகி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் தேவன் கொடாது இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இல்லைங்களா. நன்மையானதை கொடாது இருப்பாரா. நீங்க நல்லா பாருங்க, இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லி அதை விளங்கப்படுத்துறார். என்னன்னா, தன்னிடத்துல அப்பத்தை கேட்கிற தன்னுடைய பிள்ளைக்கு இந்த தகப்பன் கல்லை கொடுப்பானா? இல்ல மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் மாதிரி பரமபிதா எப்படி கொடுப்பார் அப்படின்னு சொல்றேன். இப்ப மனுஷன் முரண்பாடானவன் இல்லைங்களா. மனுஷன் சுபாவத்தின்படி தீமையுள்ளவனாக இருக்கிறான். அவன்ல பாவம் இருக்கிறது, அவன்ல இந்த பாவ சுபாவம் இருக்கிறது. இருந்திருந்த போதும் அவன் தன் பிள்ளைகளை நேசித்து அந்த பிள்ளைகள் கேட்கிற பொழுது அதற்கு கொடுக்கிறான் சரிங்களா. அப்படின்னா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற மகா பரிசுத்தமான கடவுள் நன்மையான பொல்லாதவனா இருக்கிற நீ உன் பிள்ளைகளுக்கு நல்ல இவ கொடுக்கும்போது தன்னிடத்தில் கேட்கிறவளுக்கு இதா நன்மையானதை செய்யாதிருப்பாரா அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப கேட்க வேண்டியதனுடைய அவசியத்தை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். மாறுபாடான சந்ததியில் இருக்கிற அப்பாவும் பிள்ளையுமே அப்பா பிள்ளைக்கு தேவையானதை கொடுக்குற பாக்குறான். அவன் சிந்தனை சரியில்லை, அவன் பாவ உடையவனா இருக்கான். இருந்திருந்தும் தன் பிள்ளைகளுக்கு நன்மையான செய்யணும்னு விரும்புறான். அப்ப மகா பரிசுத்தமுடைய கடவுள் தம்மிடத்துல வேண்டிக் கொள்வதற்கு கொடாது இருப்பாரான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றான். இப்ப பவுலுக்கு தேவனுடைய நித்திய நோக்கத்தை குறித்த அவருடைய புரிந்து கொள்ளுதல் தனக்காக ஜெபிக்கும்படி கேட்கறதுல எந்தவித தயக்கத்தையும் அவருக்கு ஏற்படுத்தவில்லை என்று சொல்லி பார்க்க. அவர் யாருகிட்ட எழுதுறாரோ, இந்த தெசலோனிக்கேயர் கொலோசையர்கிட்ட மக்கள்கிட்ட எழுதுறாரு இல்லைங்களா, அவர்கள் தனக்காக தொடர்ந்து பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லியும் சுவிசேஷத்தை உறுதியாக அறிவிக்கும் காரியத்திற்காக அவர்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியும் கேட்கறத நம்ம பார்க்கிறோம். எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள், வசனம் சொல்லும்படியான வாசல்கள் திறக்கப்படும்படி, கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை நான் பேச வேண்டிய விதத்துல இல்லைங்களா. சில நேரங்கள்ல பேச முடியாதபடிக்கு செய்து விடுவார். மக்களுடைய நடவடிக்கை சரியில்லைன்னா பேச வந்தது ஸ்டாப் பண்ணிடுவாங்க இல்லைங்களா. அவங்க இறுதி பாதிக்கப்பட்டு பேசுறவங்க இல்லையா, பேச முடியாது. கடவுளுடைய வார்த்தை அவனுடைய நடவடிக்கை சரியில்லாம இருந்தா அங்க ஒரு தாக்கத்தை உருவாக்குகிறான் இல்லைங்களா.
பேசுறதுக்கு இல்லாத விஷயங்களை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யறான். கீழே அவனுக்கு அந்த மனிதனுக்கு ஆயத்தம் இல்லை. இல்ல பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து தேவனுடைய ஊழியக்காரர்கள் பேச வேண்டிய விதமாய் அதை பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்தும்படியாக அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. பாருங்க, ரொம்ப முக்கியம் இல்ல. அப்ப இன்னொரு இடத்துலையும் கூட நம்ம அதை பார்க்க முடியும். பாருங்களேன், எபேசியர்ல பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 10-20 முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் ஏயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்றத பார்க்கணும். இப்ப பாருங்க, இந்த முடிவுல இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை அங்க வருகிறத பார்க்கணும் இல்லைங்களா. பவுல் மெய்யான கிறிஸ்துவ வாழ்க்கையை கடுமையான யுத்தத்தோடு ஒப்பிட்டு விளக்குகிறத நாம் பார்க்கணும். மெய்யான கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விளக்குறதுக்கு ஒரு யுத்தத்தோடு சம்பந்தப்படுத்தி அவர் அதை விளக்குறார் இல்லைங்களா. இந்த போராட்டங்கிறது மாமிசத்தோடு ரத்தத்தோடு மட்டும் அல்ல, வானமண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளுக்கு எதிராகவும் இருக்கிறதுன்னு சொல்றார். இந்த நம்ம சுபாவத்துல இருக்கிற அந்த பாவமுள்ள சுபாவத்தில் இருக்கிற ஆசை, இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற வெளியிலிருந்து வருகிற காரியம், அதோடு மட்டும் நமக்கு போராட்டம் அல்ல. வானமண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடு பிசாசனுடைய காரியங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி சொல்றார். அப்படி சொல்லி இதை கண்டு நீங்க அஞ்ச வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றார். இதை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவுல தேவன் தேவையான போர் ஆயுதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இயேசு கிறிஸ்துக்குள்ள நமக்கு ஒரு போர் ஆயுதங்கள் இருக்கு, நம்ம போராடுவதற்கான போர் ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றார். இதை விளக்குறதற்கு பவுல் எபேசியர்களுக்கு அவங்க லகுவாய் புரிந்து கொள்ளும்படியாக ரோம போர் சேவகனுடைய அந்த உடையை வைத்து அதை விளக்குகிறத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் யுத்தத்துல பயன்படுத்த அந்த உடை இருக்குது பார்த்தீங்களா, அதை வைத்து இந்த போராட்டத்தை, அதுக்கான அந்த ஆயுதத்தை விளக்குகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப அந்த 6ஆம் அதிகாரத்துல 14-17 வரைக்கும் அதை குறித்து அவர் பேசி விடுகிறார் இல்லைங்களா. சத்தியம் என்னும் கச்சை அப்படிலாம் பேசுறாரு பாருங்க. சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் இப்படி ஒவ்வொரு அந்த ரோம போர்ச்சவனுடைய உடையோடு ஒப்பிட்டு அதை பேசி விடுகிறத பார்க்கும். இப்ப 18-20 வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா அங்க ஜெபத்தை குறித்து பேசுகிறார் இல்லைங்களா. இப்ப 14-17 வரைக்கும் ஒவ்வொரு ஆயுதத்தையும் அடையாளம் காட்டினதுக்கு அப்புறம் 18-20 வரைக்கும் ஜெபத்தை குறித்து அங்க பவுல் பேசுகிறத பார்க்கங்களா. அப்ப ஜெபம் போராயுதங்கள்ல ஒன்று அப்படிங்கிற விதத்துல பவுல் இந்த ஜெபத்தை குறித்து பேசல இல்லைங்களா. ஜெபம்ன்றது அந்த போராயுதங்கள்ல ஒன்று இல்லை இல்லைங்களா.
ஏன்னு சொன்னா ஒரு ரோம போர் வீரன் அணிகிற 6 ஆயுதங்களையும் பவுல் அங்க பேசிட்டார். 6 ஆயுதத்தை ரோம் போர் சேவகர்கள் அணிவாங்க. என்னது? கச்சை, மார்க்கவசம், பாதரட்சை, கேடகம், தலை சீரா, பட்டயம், இல்லைங்களா? இந்த 6ம் அங்க பேசப்பட்டதை நம்ம பார்க்கிறோம், இல்லைங்களா? பவுல் ஆயுதங்களை குறித்து தன்னுடைய அந்த ஓமானத்தை ஒரு அடையாளமாக சொன்னதை 17ஆம் வசனத்தோடு முடிச்சிடுறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம், இல்லைங்களா? அதுக்கு பின்னாடி தொடர்ந்து பவுல் இந்த போராட்டத்துல வெற்றிகரமாக ஈடுபடுவதற்கான பலத்தை நாம் முதன்மையாக எங்கிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை சொல்றார். இந்த போராட்டத்துல வெற்றிகரமாக நம்ம ஈடுபடுறோம் பாருங்க, ஆயுதெல்லாம் இருக்கு, அதுல ஈடுபடுறதுக்கான பலத்தை நாம எங்கிருந்து பெற்றுக்கொள்றோம் அப்படிங்கிறது தான் 17ஆம் வசனத்துல சொல்றார், இல்லைங்களா? இதை குறித்து ஹட்ஸ் அப்படிங்கிற தேவ மனிதன் சொல்லுகிற பொழுது, ஒரு போராளியை உருவாக்குவது போராயுதங்களோ அணிகலன்களோ அல்ல, இல்லைங்களா? அவனுக்கு பலமும் தைரியமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றார். ஒரு போராயுதம் மட்டும் ஒருத்தனுக்கு அப்படி அவனை போராளி ஆக்காது, அவன் போட்டிருக்கிற உடை மட்டும், இல்லைங்களா? அவனுக்கு பலமும் தைரியம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா அவனுக்கு அடிக்கடி உதவி தேவைப்படும், மற்றவங்களுடைய உதவியும் அவனுக்கு பலம் இருக்கிறது, அதோடு அவனுக்கு உதவியும் தேவைப்படும் என்று சொல்லி சொல்றார். அது தொடர்ந்து சொல்லுகிற பொழுது, ஒரு கிறிஸ்துவன் தன்னில் தானே பலனற்றவனாகவும் வரத்திலிருந்து ஒத்தாசை பெற்றால்தான் வெற்றி பெறக்கூடியவனாகவும் இருக்கிற காரணத்தினாலே பவுல் ஜபமாகி கடமையை இங்கே வலியுறுத்துகிறார் என்று சொல்லி சொல்றார், சரிங்களா? ஒரு கிறிஸ்துவனுக்கு தனக்குள்ளேயே பலம் இல்லை, இல்லைங்களா? அவனுக்கு வெளியிலிருந்து ஒரு பலம் தேவைப்படுகிறது, இல்லைங்களா? ஆகவே அந்த பலம் பரலோகத்திலிருந்து பெறப்படுகிறது, இல்லைங்களா? அதனாலதான் பவுல் ஜபமாகி கடமையை செய்ய சொல்றார். இந்த 6 அணிகலன்களையும் சொல்லி, இந்த சத்தியத்தோடு, சுவிசேஷத்தோடு, நம்முடைய விசுவாசத்தோடு இதெல்லாம் சொல்லிட்டு போர் ஆயுதங்கள் இருக்கு, யுத்தத்துக்கான போராயுதங்கள் இருக்கு நம்ம கையில. இந்த போர்ல பலமாக செயல்படுவதற்கான அந்த பலம், அதுதான் பரிசுத்த ஆவியின் மூலம் நமக்கு கொடுக்கப்படும். அதுதான் ஜெபமாக நம்ம செய்யணும். அதைத்தான் 17ல சொல்லப்படுது. அதனாலதான் வேதத்தை மாத்திரம் தெரிஞ்சு வச்சு சில காரியங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போர் செய்ய முடியாது, இல்லைங்களா? அதற்கு பலம், அந்த போராட்டத்தை, அந்த போர்ல வெற்றிகரமாக நாம் ஜெயிப்பதற்கு நமக்கு பலம் வெளியிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். அது ஜெபத்தின் மூலமாக கிடைக்கிறத பார்க்கணும். அது எங்கிருந்து கிடைக்கிறதுன்னு சொல்ற. அப்ப ஜெபம், இந்த ஜெபமாகிய கடமையை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், பிரசங்கத்துல நமது பங்களிப்புன்னு சொல்லுகிற பொழுது பிரசங்கம் மாத்திரம் வருகிறது அப்படின்னு சொன்னா, அந்த பிரசங்கம் மாத்திரம் அதனுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த ஆயத்தமும் இல்லாமல் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தி கொண்டு பரிசுத்தாவியானுடைய செயலை அணைத்து போடுகிற வேலைகள்லாம் செய்துவிட்டு வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது அங்க எந்த வெற்றியும் நீங்க காண மாட்டீங்க. பிசாசுதான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவான், சரிங்களா? உங்களுக்கான காரியத்தை அவன் ஆல்ரெடி செய்து வச்சிருப்பான். ஒரு ப்ரிப்பேரும் இல்லாம நீங்க வருகிற பொழுது இடையில சச்சு விட்டு போறதுக்கு, இல்ல ஏதாவது ஒரு காரியத்துல லேட்டா வர்றதுக்கு, இதெல்லாம் தான் அவன் செய்வான். இல்ல, நம்மளை விட அவன் ஆக்டிவா இருப்பான். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொல்லி பிசாசை வச்சு வேலை சொல்லுது. அவன் ரொம்ப ஆக்டிவா இருப்பான், அவன் எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருவான். இவர்கள் செய்யலையில நாம் செய்யாதவெல்லாம் அவன் செஞ்சு வைப்பான், என்ன செய்யலாம் இல்லைங்களா அப்படி. அப்ப ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டியது, அந்த பலம் ரொம்ப அவசியம். அப்படி இல்லாத பொழுது அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம், இல்லைங்களா? உதாரணத்துக்கு பாருங்க, நியாய தீர்ப்பை குறித்து லோத்துவுக்கு சொல்லப்படுகிறது, இல்லைங்களா? தற்கால நியாய தீர்ப்பை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. சோதோம் குமோரா அழிக்கப்படுகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கறோம். லோத்து போய் அவனுடைய மருமகன்மாரிடத்துல சொல்றாரு, இந்த பட்டணத்தை கடவுள் அழிக்க போகிறேன்னு சொல்றாரு, இந்த வரணும் வெளியே வந்துடணும். ஆனா அவர்களுக்கோ அது பரியாசம் பண்ணுவதாக தெரிந்தது.
இந்த பக்கம் லோத்துவை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அவன் இருதயம் துடிதுடிக்க, ஐயோ அப்படிங்கிற விதத்துல இந்த பட்டணம் அழிந்து போக போகிறது, நம்முடைய எல்லா காரியம் அழிந்து போக போகிறது, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வந்துருச்சுங்கிற ஒரு ஆதங்கத்தோடு அவன் வந்து அதை பேசி கொண்டு இருக்கிறான். ஆனா அந்த சைடுல அது அவர்களுக்கு பரியாசம் பண்ணுவது மாதிரி. இப்போ சில விஷயங்களை நமக்கு வேதம் மறைச்சிருச்சு. லோத்து தன்னுடைய பிள்ளைகளோடு ஓடுகிறத பார்க்க, அப்ப இந்த பட்டணத்தம் எப்படி இருந்திருக்குன்னு பாரு. நெருப்பு வானத்திலிருந்து விழுகிற பொழுது பரியாசம் பண்ணினவர்கள் அங்க என்னவாக இருந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவன் அப்பொழுது எவ்வளவு படபடத்து இருந்திருப்பான் பாரு. அதே மாதிரி லோத்துவினுடைய நோவாவினுடைய நாட்கள்ல பாருங்க. நோவா 120 வருஷம் கிட்ட ஜனங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறான். இந்த ஜனங்கள் அதை கேட்ட மாதிரியே இல்லை. ஏன்னா 8 பேராகிய நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 8 பேர் மிச்சவங்க எல்லாம் எப்படிப்பட்ட பதவதப்போடு இருந்திருப்பாங்க, அதை நமக்கு வேதம் சொல்லணும். ஆனா நம்ம நினைச்சு பாருங்க, சும்மா நினைச்சு பாருங்க. அப்போ இன்றைக்கு பரிசுத்தாவியானவருடைய காரியங்களை நம்ம அல்லல் தட்டி கொண்டு இருப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில திருப்ப திருப்ப சொல்லி கொண்டிருக்கிறார். நான் உங்களுடைய தேற்றரவான், சத்திய ஆவியானவர் அவர். இல்ல அவரை நம்ம துக்கப்படுத்துகிறதோ, அவரை நாம் அணைத்து போடுகிற செயல்களை செய்கிறதோ, அல்லது அவருடைய செயல்பாடுகளை நம்ம வாஞ்சித்து அதுக்காக நம்ம காத்திருந்து ஜெபிக்காம பரிந்து பேசுதலின் ஜெபம்னா என்ன தெரியுங்களா? ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, பேசுகிற அவருக்கு உதவி செய்யுங்க, பலத்தோடு அவர் பேசணும், அதை கேட்கிற எங்க காதுகளை விருத்த சேதனம் பண்ணுங்க, அதை புரிஞ்சுக்கிற பக்குவத்தையும் ஞானத்தையும் எங்களுக்கு கொடுங்க. இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிருக்கீங்க. அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி ஆயத்தத்தோடு வந்து அப்படி அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்றது. இப்ப ஜெபம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? இப்ப ஜெபம்ன்றது இந்த போராட்டத்துல வெற்றிகரமாக ஈடுபடுவதற்கான பலத்தை நாம் முதன்மையாக எங்கிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படிங்கிறத சொல்லுகிறது. நல்லத ஜெபம் ரொம்ப அவசியம். இப்ப கிறிஸ்துவன் போராடுவதற்கான சக்தி அவனுக்குள் இல்லை என்று சொல்லி பார்க்கணும். கிறிஸ்துவனுக்கு தானே அவனுக்குள்ள போராடுறதுக்கான சக்தி கிடையாது. அதனாலதான் சில நேரங்கள்ல வாழ்க்கையில எதுவுமே செயல்படாது. பரிசுத்த ஆவியானுடைய அவருடைய நடவடிக்கையே அங்க இல்லாத இருக்கிறத பார்க்கணும். ஏன்னா அவனுக்குள்ள சக்தி இல்லை, அவனுக்குள்ள எந்த வல்லமையும் இல்லை. அது வெளியிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவனுல கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அது தேவனிடத்துல இருந்து அவரால் நியமிக்கப்பட்ட அந்த ஊடகத்தின் வழியாக பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவர் என்ன காரியத்தை நியமித்திருக்கிறார், சாதனத்தை கொடுத்திருக்கிறார், ஜெபத்தை கொடுத்திருக்கிறார். ஜெபத்தின் மூலமாக தன்னோடு பேசும்படி அவர் சொல்லி இருக்கிறார். நாம் கேட்கிற பொழுது அவர் நமக்கு நன்மையானதை தருவதாக சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா? நம்ம கேட்கிறோமா? இப்ப பவுல் பாருங்க, எபேசியருக்கு இந்த விதமா கட்டளை கொடுக்கிறார். 6ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும் நம்ம பார்த்தா, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதல்களோடும் விழித்து கொண்டிருங்கள். இப்பகுதியில அதுல சொல்லும் போது எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள்னு சொல்றார் இல்லைங்களா? அப்ப எதற்காக ஜெபிக்கும்படி பவுல் கேட்கிறார்? அந்த வசனத்துல சொல்லப்படுகிற பொழுது எதற்காக ஜெபிக்கும்படி சொல்றாரு? 19ஆம் வசனத்துல அதுல பார்த்தா, 6ஆம் அதிகாரத்துல, சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகி நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள்னு சொல்றார். இந்த வசனத்துல வாக்கு தனக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கும்படி சொல்றார். இந்த வாக்கு அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஈவு. இந்த தேவனுடைய வாக்கு அப்படிங்கிறது வார்த்தை அல்லது சொல்லுதல். ஒரு செய்தி
தொடர்பு சாதனத்தை நமக்கு காட்டுகிறதாக அது இருக்கிறது. இந்த வாக்கு அப்படிங்கிறது தேவனுடைய ஈவு என்று சொல்லி பவுல் கருதுகிறார் இல்லைங்களா? தேவனுடைய ஈவு பாருங்க, நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கும்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பவுல் இங்க வாக்கு என்பது சுவிசேஷத்தை வெளிப்படையான தைரியத்தோடு பேசுவதற்கான தேவனுடைய வரம் என்று சொல்லி சொல்றார். எனக்கு வாக்கு உண்டாகட்டும் அப்படின்றார். நான் வெளிப்படையா தைரியத்தோடு பேசுறதுக்கான வாக்கு, அதாவது வரம், தேவனுடைய வரம் எனக்கு கொடுக்கப்படட்டும்னு சொல்றாரு. பாருங்க, வாக்கு அப்படிங்கிறது சுவிசேஷத்தை வெளிப்படையான தைரியத்தோடு பேசுவதற்கான தேவ வரம் என்று சொல்லி சொல்லலாம் இல்லைங்களா? பாருங்க, அப்ப இங்க தேவனுடைய ஈவு அல்லது வரம் அப்படின்னு குறிப்பிடப்பட்ட காரியம் இன்னொரு இடத்துல பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்க நம்ம எபேசியர்ல பார்த்தத வேறொரு இடத்துல பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல் அப்படின்னு சொல்லப்படுது. நிரப்பப்படுதல்னா இங்க வேற விதமான நிரப்பப்படுதல் சொல்றாங்க, அது இல்லை. ஆளுகை செய்து பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனை நடத்துகிறது இல்ல. பாருங்க, அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் பாருங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லிப்பாங்க. இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டதனுடைய விளைவாக பேதுருடைய பிரசங்கம் இந்த விதமாக அங்க விளக்கப்படுகிறத பார்க்கிறோம். என்ன சொல்லப்படுகிறது? பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு என்று சொல்லி சொல்றப்பா. இந்த தைரியம் இல்லைங்களா, இந்த தைரியம்னு சொல்லப்படுது பாருங்க, அது பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல்னால வெளிப்பட்ட அந்த விளைவாக அது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். அதே அதிகாரத்துல அவர்கள் தைரியமாக அதை அறிவிக்கிற பொழுது இல்லைங்களா, அதாவது அதே அதிகாரத்துல அவங்க தைரியமாக அதை அறிவிக்கும்படி சபையார் ஜெபம் பண்றத நம்ம பார்க்க முடியும். பாருங்க, அதுலயே 30ஆம் வசனம் பாருங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள் என்று சொல்லி பாருங்க. ஒண்ணு பரிசுத்தாவியினுடைய பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டதனுடைய விளைவு பார்க்கிறோம். அவர்கள் தைரியமாக அங்க பேசுறத நம்ம பார்க்கிறோம். அப்படி அவர்கள் தைரியமாக அதை அறிவிக்கும்படி சபையார் இங்க ஜெபம் பண்றத பார்க்கணும். இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அவங்க அப்படி செய்யறதுக்கு சபையார் ஜெபிக்கிறத பார்க்கணும். அதுல அந்த 30ஆம் வசனம் சொல்லப்படுது இல்லைங்களா, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று சொல்லி சொல்றாரு. அடுத்த வசனத்துல அந்த விண்ணப்பத்திற்கான பதிலையும் நம்ம பார்க்க முடியும். 31ஆம் வசனத்துல பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கங்களா. அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று சொல்லி அதுக்கான பதிலும் அங்க வருகிறத பார்க்கணும். இப்ப ஜெபம் அப்படிங்கிறது எவ்வளவு ஆர்வம் குறையாத ஜெபம் வேணும். பிரசங்கத்துல நம்முடைய பங்களிப்பு இல்லைங்களா, அப்படி இல்லாத பொழுது ஒன்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஒன்றும் பெற்றுக்க மாட்டோம் வாழ்க்கை. இப்ப பவுல் அவளோடு நாடுகின்ற இந்த தெய்வீக வரமாகிய தேவ வசனத்தை தைரியத்தோடு பிரசங்கித்தல் அப்படிங்கிறது பரிசுத்தாவினுடைய செயலின் விளைவாக இருக்கிறது. அவர் ரொம்ப ஆர்வமா நாடுறாது பரிசுத்த ஆவியானவருடைய செயலினுடைய விளைவாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறார். அதனாலதான் எபேசியர்களை தனக்காக ஜெபிக்கும்படி அவர் கேட்டுக்கொள்றத பார்க்க, தனக்காக ஜெபிக்கும்படி சொல்றார். இல்லைன்னா அதுல எது இருக்காது இல்லைங்களா. இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சர்வ ஏகாதிபத்தியர் அப்படிங்கிற
பவுலுடைய புரிந்து கொள்ளுதல், தேவனால ஏற்படுத்தப்பட்ட ஜெபம் போன்ற சாதனங்களை அவர் முழு அர்ப்பணிப்போடு பயன்படுத்துவதற்கு எந்த வகையிலும் அவரை தடை செய்யவில்லை அப்படிங்கிறது பார்க்கணும். போட்டு குழப்பிக்க கூடாது. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் செய்யறாரு, அவர் தான் எல்லாம் கொடுக்குறாருன்னு சொன்னா நம்முடைய கடமை பொறுப்புகளை நாம் விட்டுறக்கூடாது. அதனாலதான் எல்லா காரியத்துக்காகவும் தெய்வ சமூகத்துல ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இந்த ஜெபம் அப்படிங்கிறது தேவ மக்களுடைய கடமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம மறந்துடக்கூடாது. அது ஒரு பரிசுத்த கடமை, நாம் செய்ய வேண்டிய கடமை. அதனாலதான் பவுல் சொல்றார், நான் பிரசங்கிக்கும் போது அது நல்ல விளைவுகளை உண்டு பண்ணும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். இந்த பிரசங்கத்தின் மூலமாக ஒரு நல்ல விளைவு ஏற்பட வேண்டும். வாழ்க்கையில அது பெரிய காரியத்தை செய்யும். அப்ப நம்ம அப்படி இல்லாம இருப்போம்னு சொன்னா இந்த பசுத்தாவினுடைய செயலை நம்ம அதிகமா எதுவும் பார்க்க முடியாது. சில நேரத்துல ஒண்ணுமே இருக்காது. ஆகவே ஜெபம்ன்றது பிரசங்கத்துல நம்ம முக்கியமான பங்களிப்பாக இருக்குதுங்கிறத மறந்துடக்கூடாது. எல்லா காரியத்திற்குமாகவும் ஜெபிக்கணும். ரொம்ப கவனத்தோடு கூட இந்த ஜெபத்துல இருந்து அந்த ஆராதனையில வந்து கலந்து அப்படி நாம கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா பிசாசு ரொம்ப கவனமா வேலை செய்வான். நம்முடைய வாழ்க்கை ஒரு காரியத்தை அவன் பிளான் பண்ணி வச்சிருவான். நீங்க பிளான் பண்ணி தவறும் போது அவன் பிளான் பண்ணி வச்சிருவான். எந்த விதமான ஆயத்தம் இல்லையா, ஆராதனைக்கு வருகிற பொழுது கோமாளித்தனங்களான ஏதாவது வேலைகளை செய்து அந்த நேரத்துக்கு எடுத்துக்கும். இல்லை வாக்குவாதங்கள், இல்லை ஒரு ப்ரிப்பேர் இருக்காது. அப்போ ஒரு ஆயத்தத்தோடு இருக்கிறவங்க ரொம்ப கவனத்தோட இருப்பாங்க. எங்க போறோம், அவன் எதுவும் வரதை நம்ம விடக்கூடாது. வாழ்க்கைக்குள்ள ரொம்ப கவனத்தோட ரொம்ப இருந்து ஜெபத்தோட அதை வச்சுக்கொள்வான். அப்படி இல்லைன்னா அவன் ஏனோ தானோன்னு போயிட்டு இருக்கான், அதுக்கு எந்த சிந்தனையும் இல்லை. ஸோ அவனால எதிர வர பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாது, அவனுடைய வாழ்க்கையில எதிர்கொள்ள முடியாது. அப்ப ஒரு சின்ன சோர்வு ஏற்பட்ட உடனேயே அந்த பிரசங்கத்தினுடைய மொத்த காரியமும் அவன் இது பண்ணிடுவான் இல்லைங்களா, அவருடைய வாழ்க்கையில அதை விட்டு விடுவான் இல்லைங்களா. அதே மாதிரிதான் எல்லாம் அவரை விட்டுட்டு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவனாக, அவருடைய செயல்பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையில அணைத்து போட்டவனாக, எதையும் பெற்றுக்கொள்ளாத வெறுங்கையனாக மறுபடியுமாக தன்னுடைய இடத்துக்கு திரும்புவான் இல்லைங்களா. எந்த ஆசீர்வாதத்தையும் அவருடைய வாழ்க்கையில பார்க்க முடியாது, இருக்காது. அவருடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு நான் சொல்றது என்ன விதத்துல சொல்றேன், அவன் அதை பெற்றுக்கொள்ளல வாழ்க்கையில. அதுக்கான எந்த காரியத்தையும் அவன் பெற்றுக்கொள்ள. நீங்க வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போயிட்டு வேலை செஞ்சு சம்பாதனையும் எல்லாம் தெரியும் வந்துகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க குடும்பம் எப்படி இருக்கும்? பசியும் பட்டினியுமா? இல்லை இதுதானே இருக்கும். ஒன்றும் கொடுக்காம இருந்தா எதுவுமே ஒன்றும் எல்லாமே நஷ்டமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவன் வேலை செய்யறான், ஆனா ஒரு காரியம் இல்லை. அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்களுடைய குடும்ப நடவடிக்கையில சந்தோஷத்தை காண முடியுமா? சந்தோஷத்தை பார்க்க முடியாது. சாப்பாடு இல்லாம ஒரு விஷயத்த வாங்க முடியாம அவங்க இருந்தாங்கன்னா அது எவ்வளவு பெரிய வலி வேதனைகள் அது உண்டு பண்ணிடும். அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண முடியாது. ஒருபுறம் நம்மள இருக்கிற தொடர்ந்து இருக்கிற பாவம், அந்த சுபாவம், அது நம்மளை ஒரு வழிக்கு பண்றதுக்கு பார்க்கும். இன்னொரு புறத்துல இந்த வெளியில இருக்கிற இந்த உலகம், கேடுபாடான உலகம், அது நமக்கு எதிராக செயல்படுறதுக்கு பார்க்கும். அதோடு வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள்னு சொல்ற மாதிரி பிசாசினுடைய தாக்கம், அவனுடைய தொந்தரவான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில பெருக்கெடுத்திருக்கும். நாம் ஒரு நிராயுத பாணியாக இருக்கும். வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது. விட்டு கொடுத்தல், அன்பு எதுவுமே இருக்காது, தாழ்மை இருக்காது இல்லைங்களா. கணவன் மனைவி உறவு எதுவுமே இருக்காது. ஏதோ போனோம் வந்த சோறு தின்னோம் படுத்து கிடந்தோம் அப்படின்றத வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா. ஜெபம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா, ரொம்ப முக்கியமானது. ஆகவே இந்த பரிந்து பேசுதலின் ஜெபத்தை நம்ம செய்ய வேண்டியது அவசியம் இல்லைங்களா, செய்யணும்.
ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். சபையின் ஆவியானவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஆவியானவரை நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம்? அவரை நம்ம வாஞ்சிக்கிறோமா அப்படின்னு பார்க்க. அதோடு கூட அது தனிப்பட்ட விதத்திலையும் சபைக்கும் நன்மை கொடுத்து நம்முடைய குடும்பங்களுக்கும் அது நன்மையை கொடுக்கறதாக இருக்கிறது இந்த ஜெபம். 6 நாள் உட்கார்ந்து பிள்ளைகளோடு அந்த ஞாயிற்றுக்கிழமை சத்தியத்தை கேட்கறதற்காக பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்றவங்களா குடும்பத்தோட இருந்தா அந்த பிள்ளைகள் அதை கேட்கும். ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு. இதெல்லாம் இல்லாத பொழுது எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப ஜெபம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, அது நம்முடைய பரிசுத்தமான கடமை இல்லைங்களா? பாருங்க, அப்ப ஜெபம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை இல்ல கட்டளை, அது நம்முடைய பரிசுத்தமான கடமை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த வேலையை செய்யறதுக்கு நம்ம வாழ்க்கையில முயற்சித்தோம்னு சொன்னா, ஜெபம் பண்றது ஆர்வம் குறையாம நம்ம ஒரு காரியத்திலையும் பரிசுத்தாவினுடைய உதவியை நாடி ஜெபம் பண்றது நம்ம முற்படுவோம்னு சொன்னா, பரிசுத்தாவியானோட நம்முடைய வாழ்க்கையில தன்னுடைய ஆரம்ப பணியை தொடங்கி விட்டார் அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை நம்ம அங்க பார்க்கலாம். நம்ம ஜெபம் பண்றதே அடையாளம் சரிங்களா? தொடங்கிட்டோம், ஜெபம் பண்றதுக்கு தொடங்கிட்டோம், ஒரு காரியத்தையும் ஜெபம் பண்ணிட்டு அங்க ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்து விட்டார். அடி அநேக காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிப்போம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கலாம். அதெல்லாம் ஒரு அடையாளம் சரிங்களா? இப்ப தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற போது பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிந்து பேசுதலின் கடமையை நாம் தேவ பிள்ளைகளாக நம்முடைய சிரத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைன்னா அது ஒண்ணுமே பார்க்க முடியாது, தேவ வல்லமையே பார்க்க முடியாது. ஸ்பர்ஜன் சொன்ன வார்த்தை நான் சொன்னேன். சபையாருடைய நிலைமையை பொறுத்து நம்முடைய பணி நன்மைக்கு ஏதுவாகவோ தீமைக்கு ஏதுவாகவோ ஆகும் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா? அவங்களுக்கு அத வாஞ்சை இல்லை. அது மட்டும் இல்ல, ஏன் பவுல் எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்றாரு? ஜெபம் பண்ணணும், எல்லா காரியத்துக்கும் ஜெபம் பண்ணணும். நல்லா அவங்க ஆரோக்கியத்தோட இருக்கணும், குடும்பத்தோடைய தேவைகள் சிந்திக்கப்படணும், ஒரு மன ரீதியில நல்ல உற்சாகத்தோட இருக்கணும். இப்படியெல்லாம் ஜெபம் ஒருத்தருக்கு சபையாருக்காகவும் ஜெபிக்கணும். அப்படி ஆர்வம் குறையாத இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நாம பிரசங்கத்துல மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். இதெல்லாம் ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு புறத்துல வேத சத்தியங்கள் இல்லாம இன்றைக்கு நாம் இங்கு அமர்ந்திருக்கிற இந்த நேரத்துல எத்தனையோ கள்ளர்கள் கையில இந்த மனிதர்கள் மாட்டி இடிபட்டு இல்ல என்ன பண்றோன்னு தெரியாம தங்களுக்கு தாங்களே ஏமாத்தி கொண்டு தாங்களே கிறிஸ்தவர்கள் நம்பி போய்கிட்டு இருக்கும் போது நமக்கு நல்ல சத்தியங்களும் வேத விளக்கமும் கிடைச்சி ஆண்டவர் நம்மை நடத்துகிற பொழுது அதை அல்லல் தட்டுகிற பொழுது நாம் எவ்வளவு பெரிய மோசமானவர்களாக இருப்போம் அப்படின்றத பார்த்து அதான் தெரியாத செஞ்சுக்கிட்டு இருக்க அறியாமை நம்ம அறிந்தும் அதன்படி நடக்கலைன்னா நம்ம ரொம்ப மோசமானவர்களாக மாறிவிடும் இல்லைங்களா? ஆகவே நம்ம அதை நினைச்சு பார்ப்போம். நம்முடைய ஆராதனையில ரொம்ப கவனத்தோடு ஜெபத்தோடு இந்த பிரசங்கத்துல அந்த நேரத்திற்காக நாம் தனிப்பட்ட விதத்துல ஒரு நாள் ஜெபிக்கிறவர்களாக இல்ல வந்தும் கூட ஜெபத்துல இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை முன்னாடியே வந்து ஜெபம் பண்ணி இல்ல அறிக்கையிட்டு தன்னுடைய நிலைமைகளை அறிக்கையிட்டு இதெல்லாம் ஜெபம் பண்ணி இந்த ஆராதனையில பங்கு பெற்று தெய்வ வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்து கொள்ளுங்க. வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஜெபம் இருக்குதா? எல்லா சமயத்திலும் ஜெபிக்கும்படியான ஜெபம் இருக்குதா? இல்லைங்களா? ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய ஜெபம் அமைந்திருக்கிறதா? அல்லது ஏதோ 4 வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கிறோமா? அதுல ஒரு உயிர் இருக்குதா அந்த ஜெபத்துல? அதுல ஒரு வாஞ்ச, அதுல ஒரு ஏக்கம் இருக்குதா அப்படின்னு பார்க்க. ஒரு இடத்துல ஒரு கூட்டமான இடத்துல ஒரு பொருளை வாங்குறதுனா கூட வாஞ்சையோட பார்ப்பான் இல்லைங்களா? வாஞ்சையோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பேர்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்னன்ட்டு. ஆஸ்பத்திரியிலேயே பாருங்க, டோக்கன் கொடுத்து அந்த இதுல பேர் எழுதிட்டு உட்கார வச்சிருந்தாங்கன்னா எப்ப பேர் கூப்பிடுவாங்கன்னு வாஞ்சியோட பார்த்துருக்கேன். யாராவது பேரை கூப்பிட்டாங்க, நம்மளே கூப்பிட்டாங்களா யாரை கூப்பிட்டாங்கன்னு கேள்வி கேட்டுக்குவாங்க.
பேர் வருமா வருமா வருவான்னு அவன் எதிர்பார்த்து இருப்பான். வந்த உடனே தடாலடியா ஓடி நான் தான் அது அப்படின்னு அவனுக்கு ஒரு வாஞ்சை இருக்குது பாரு, இல்லைங்களா? வாஞ்சை, நம்ம பேர் கூப்பிடணும். உக்காந்துட்டு இருப்பான் இல்லைங்களா? ஒவ்வொரு தடவை அதை சொல்லுவாங்களே வெளியே வந்து நம்மளைத்தான் கூப்பிடுறாங்களோ, நம்மளைத்தான் கூப்பிடுவாங்களோ, கவனம், ரொம்ப கவனமா அதை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு விதத்துல இந்த உலகத்துல பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ நாம மேலான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டிய நாம அந்த விதத்துல ஆர்வத்தோடு நம்முடைய ஜெபம் அமைந்திருக்குதான்னு பார்க்கணும். பிரசங்கத்துல நமது பங்களிப்பை சரியாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அதோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் முன்மாதிரிகளாக இருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோமோ அதைத்தான் பிள்ளைகள் செய்யும். உங்களை போன்றவர்களாக உங்க பிள்ளைகளும் மாறி விடுவாங்க தப்பா இருந்தீங்க. மிகுந்த கவனத்தோடு நம்ம செயல்படுவோம். இல்ல நம்ம இந்த 2வது கடமையை பார்த்துருக்கோம். முதல் கடமை எதிர்மறையானது, அது என்ன, நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்ப இன்னைக்கு பார்க்கிறோம் நாம் எதை செய்ய வேண்டும். அந்த விதமான நிலையில நாம் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாம அவருடைய செயல்பாடுகளை அணைத்து போடுகிற எல்லா விதமான மனநிலைகளையும் செயல்பாடுகளையும் நாம் நம்மை விட்டு விலக்கி ஜபத்தோடு கூட அவருடைய ஆசீர்வாதங்களை வேண்டி நம்ம ரொம்ப கவனத்தோடு ஆராதனையில இந்த பிரசங்க நேரத்துல நாம் இணைந்திருக்க வேண்டியது அவசியம். அதெல்லாம் நம்ம நினைவில் கொண்டு வருகிற ஒவ்வொரு நாளும் அந்த விதமாக நாம் இணைவோம். கர்த்தர் நம்மை அப்படி நடத்துவாங்க.